Indian economy is the dead economy. Indian economy is always our economy. இந்தியாவையே அசிங்கப்படுத்தி விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். நாளையில இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் சலசலன்னு கீழே விழுந்துடும். நீங்க எதெல்லாம் தேவையில்லையோ தேவையில்லாத விஷயங்களை முழுவதும் பேசி எது தேவையோ அதை பத்தி பேசணும். அமெரிக்காவை பகைச்சாருன்னா அவர் இஸ்ரேலையும் பகைக்க வேண்டியது. அந்த ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சிய முதல்ல அக்செப்ட் பண்ண நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் சொல்லாதீங்க. அவர் 100% பிசினஸ்மேன். வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பிஸி ஸ்கெடியூல்ல நேரம் ஒதுக்கி முதல்ல எங்களுக்கு இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். Thank you so much. ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நேத்து 25% டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு காலையில போட்ட ஒரு ட்வீட்ல பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கிட்ட இருந்து எண்ணெய் விற்பனை ட்ரேடிங்க்கு நாங்க ஒப்பந்தம் போட்டுட்டோம், விரைவில் இந்தியாவும் பாகிஸ்தானிடம் எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா இந்தியன் எக்கானமி இஸ் அ டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்களிடம் கருத்து கேட்ட போது அவர் சொல்றாரு, உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு. இது மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு எப்பவோ தெரியும், இந்திய மக்களுக்கும் தெரியும், ஆனா அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க, அவர் உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அதாவதுமா, இந்த ட்ரம்ப் மோடி ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகள் திரும்பி பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப்பை மோடி எப்படி அவர் டெவலப் பண்ணார்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குள்ள உறவாக அவர் அதை ஒரு நாளும் பார்க்கவும் இல்லை, அதை போல அதை வளர்த்தெடுக்கவும் இல்லை. என்னைக்குமே சர்வதேச உறவுகள் 2 நாடுகளுக்குள்ள உறவாகத்தான் இருக்க முடியும், 2 தலைவர்களுக்குள்ள தனிப்பட்ட நட்பா இருக்க முடியாது. ஆனா முதலில் இருந்தே மோடிக்கு ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, உலக தலைவர்கள் எல்லோரும் தனக்கு நெருங்கிய நண்பர்கள், அதாவது அவர்களை தன்னுடைய வகுப்பு தோழர்கள் போல நடத்துவது, தனக்கு ஒரு பெரிய அகில உலக அங்கீகாரம் இருக்கிறது, தன்னை எல்லோரும் உலகத்துல இந்த சூப்பர் லீடர் விஸ்வகுருன்னு சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம ஊர்ல சொல்லி அவரை நம்ப வச்சுட்டாங்க. அவரே அதை நம்புறார், தான் விஸ்வகுருன்னு நம்புறார். ஆகவே உலகம் முழுவதும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற அந்த தோணியில தான் அவருடைய நடைமுறை பாவனைகள், அவருடைய அணுகுமுறைகள், பேச்சு, அவர் அளிக்கின்ற பரிசுகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும், இன்னைக்கு இந்தியாவையும் நீங்க அமெரிக்காவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, the 2 greatest democracies, அதுல இந்தியா the greatest functioning democracy. சோ இது நமக்கு ஒரு லாங் செரிஸ்ட் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் உண்டு. நம்முடைய முதல் பிரதமர் உலகத்திலே அணிசேரா நாடுகள் என்று ஒரு பெரிய தத்துவத்தை அவரே கொண்டு வந்தார். அவரு, மார்ஷல் டிட்டோ, எகிப்திய நாசர், இந்தோனேஷிய சுகர்னோ போன்ற மாபெரும் தலைவர்கள், நாம் அமெரிக்காவோடும் சார்ந்து இருக்க கூடாது, ரஷ்யாவோடும் சார்ந்து இருக்க கூடாது, நாம் ஒரு இண்டிபெண்டா தனிப்பட்ட நாம் யாருடையும் சேராத ஒரு நாடுகளாக இருக்க வேண்டும். இந்த நம்ம இப்படி இருந்து கொண்டு உலகத்தினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் நாம் என்ன பங்களிப்பு அளிக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அந்த அணிசேரா நாடுகளுடைய தலைவராகவே இருந்தார்கள். ஆனா மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல ஏதோ ட்ரம்ப்பும் அவரும் ஒரு பள்ளி தோழர்கள் ஒன்றாக படித்தவர்களை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவர் அவருக்கு போய் வாக்கு கேட்பதும், ஹவுடி மோடி என்று சொல்லி அங்க நம்முடைய இந்திய வம்சாவளியினரை முழுவதும் அங்கே அணி திரட்டி அந்த தேர்தலில் அவருக்கு வாக்களிக்க செய்வதற்கான முயற்சிகளையும், பிறகு அவரை குஜராத்துக்கு கொண்டு பல 100 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு பெரிய வரவேற்பு நடத்தி அதற்காக வேண்டி ஏழைகளுடைய குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி, இதை போல ஒரு தனிப்பட்ட உறவை மிக மிக நெருக்கமாக வளர்த்து கொண்டே வந்தார். அதை இவர் எவ்வளவு பலவீனமான மனிதர் என்பதை அவங்க ட்ரம்ப் புரிந்து கொண்டார். இவருக்கு டெப்த் இல்ல, இவர் தன்னை பற்றி தான் இவர் பெருசா ஒரு ஈகோயிஸ்டிக் மேனா இருக்கிறாரே ஒழிய
ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றியோ அதனுடைய எதிர்காலத்தை பற்றியோ அதிகம் கவலைப்படக்கூடியவராக இல்லை என்பதை ஒரு 2-3 சந்திப்பிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே இப்ப ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருப்பதற்கு உள்ள தகுதியான மனிதர் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு பெரிய இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், ஒரு மிகப்பெரிய இராணுவம், மிகப்பெரிய விஞ்ஞான தொழில்நுட்பங்களில் உலகத்தையே வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய தலைவருக்கு மிக அதிகமான பொறுப்புகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. அந்த காலத்துல ஆபிரகாம் லிங்கன்ல இருந்து வரிசையாக ஜான் எஃப் கென்னடி, நாம் பார்த்த குடியரசுத் தலைவர்களை சொல்றேன், நீங்க பாரக் ஒபாமா, இவர்களெல்லாம் அமெரிக்க குடியரசுத் தலைவர்களாக மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய தலைவர்களாக இருந்து கூட அதோட மனச்சாட்சியாக ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குடியரசுத் தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனா இன்னைக்கு எப்படி மோடி நம்ம ஊர்ல ஒரு போலரைசேஷன், எப்படி ஒரு மதத்தின் அடிப்படையில எப்படி வாக்காளர்களை 2 அணியாக பிரித்து அந்த மத உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா தூண்டிவிட்டு கடைசியில தேர்தலையே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள தேர்தல், இடையிலே உள்ள தேர்தல் என்று சொல்லி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தாரோ, அதை போல இன்னைக்கு ட்ரம்ப் நீங்க அங்க இருக்கிற அமெரிக்கர்களுக்கு வந்தேரிகளால், இமிகிரன்ஸால பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர்களால் பொருளாதாரம் சீரழிந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, நம்முடைய வேலை வாய்ப்புகள் பறிபோய் விட்டன, ஆகவே இவர்களை எல்லாம் விரட்டுவதை தவிர நமக்கு வேற வழி இல்ல, உலக நாடுகளுக்கு தர்ம காரியங்கள், நலத்திட்ட உதவிகள், ஏழை நாடுகளுக்கு உதவி, இந்த புவி வெப்பமயமாதல், இதை போன்ற பல காரியங்களுக்கு அமெரிக்கா செய்து வந்த உதவிகளை எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி, நம்ம அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று சொல்லி அதை முழுவதும் பிரச்சாரம் செய்த உடனே அந்த மக்களும் அதை பார்த்து கொஞ்சம் ஏமாந்து அவர்களுக்கு வாக்களித்தார். அவர் ஒரு அரசியல் தலைவர் பின்புலத்திலிருந்து வரல, ஒரு நீண்ட நெடிய குடியரசு கட்சியில அவருக்கு பின்புலமே முதல் அவர் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுகின்ற போதுதான் ரிபப்ளிகன் பார்ட்டியிலே ஜாயின் பண்றார். அதற்கு முன்னால் அவருக்கும் ரிபப்ளிகன் பார்ட்டிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் 100% பிசினஸ் மேன். ட்ரம்ப் மீன்ஸ் பிசினஸ். அவருக்கு பிசினஸ் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நேற்று கூட பாத்தீங்கன்னா அயர்லாந்துல போய் கால்ஃப் மைதானத்தை போய் அவர் சொந்த கால்ஃப் மைதானத்தை போய் இனாகுரேட் பண்றார். பாகிஸ்தானோடு அவருக்கு மிக நெருக்கமான உறவு, ஏன்னா அவருக்கு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். அந்த ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சிய முதல்ல அக்செப்ட் பண்ண நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் தான் அந்த ட்ரம்பினுடைய கிரிப்டோ கரன்சியை அட்மிட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் எல்லாம் அந்த நாட்டுல கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாகிஸ்தானோடு தனிப்பட்ட முறையில அவர் உறவோடு இருப்பது அவருடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அவருடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்டுக்கு பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறார். அத பாகிஸ்தானை நல்லா பயன்படுத்திக்கலாம், we can make use of பாகிஸ்தான் சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அவர் இந்தியாவை அணுகுகிறார். ஆகவே இது மோடிக்கு நம்ம படிச்சு சொன்னோம். அதாவது ஒரே டோன்ட் பிளேஸ் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் சொல்லுவோம். அமெரிக்க உறவுக்காக வேண்டி, ட்ரம்பினுடைய நட்புக்காக வேண்டி நாம் இதுகாரும் உலகத்துல உருவாக்கி வைத்திருந்த அத்தனை நட்புறவுகளையும் அவர் சேதப்படுத்திட்டார். நமக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு. நாம் அணிசேரா நாடுகளின் தலைவராக இருந்தோம். உலகத்துல எங்கெல்லாம் வன்முறை வந்ததோ, எங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் வந்ததோ, எங்கெல்லாம் தேசிய பேரிடர்கள் வந்ததோ, அப்பொழுதெல்லாம் இந்தியா முன்னணியில நின்று உலகத்திற்கே வழி காண்பித்திருக்கிறது. ஒருவேளை இந்தியா சமீபத்துல யூகேவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அது உலக அளவில் பெருசா பரபரப்பா பேசப்பட்டது. அதனோட ஒரு ரியாக்ஷன் தான் ட்ரம்ப் காட்டுறாரா? அவருக்கு அதுல ஒரு அதிருப்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதற்கு காரணமா தான் இப்போ இந்தியன் எக்கானமி இஸ் டெட் எக்கானமி அப்படின்னு சொல்றாரா? அவரே இப்ப பிரிட்டனோட 10% தானே போட்டிருக்கிறாரு. அவரே இப்போ யூரோப்போட யூரோப்பியன் கண்ட்ரிஸோட போடும்போது பிரிட்டிஷ்க்கு மட்டும் தனியா தானே ஒரு சலுகை காமிச்சு 10 விழுக்காடு டாரிஃப் தானே போட்டிருக்காரு. ரெண்டாவது அவருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாகிஸ்தானை தன்னுடைய இப்ப ஆயில் அதுல போய் அவங்க எடுக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த ஆயில் எடுக்க போறதுல நமக்கு உள்ள போனாதான் தெரியும் அதுல ட்ரம்ப் ஹோல்டிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா. ஏன்னா ட்ரம்ப் ஹோல்டிங்ஸ்ங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அது இன்னைக்கு உலகத்துல முதலீடுகளை செய்வதில் அவங்க ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர்களை வைத்துக் கொண்டு
உலகம் முழுவதும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்குமே ஒரு பலவீனமான நாடா தான் பார்ப்பாங்க. இப்ப இன்னைக்கு இந்தியாவை வந்து அவங்க வந்து என்னதான் நினைத்தா கூட, இன்னைக்கு மோடி நினைத்திருந்தால் கூட நம்முடைய பாராளுமன்றத்தை மீறி அவர் எதுவும் பண்ணிட முடியாது. இன்னைக்கு இங்க வந்து ஜனநாயகம் வந்து உயிர்ப்புள்ள ஜனநாயகமா இருக்கிறது. கேள்வி கேட்போம், ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்போம். அங்க வந்து அப்படி இல்லை. ஒரு ராணுவ ஜெனரலையும் அந்த நாட்டினுடைய பிரதமரையும் சரி செய்து விட்டால் அந்த நாட்டில் கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை. சோ இஸ் ப்ராக்சிமிட்டி டு பாகிஸ்தான், அதான் முதல்ல இருந்தே திட்டமிட்டு அவர் செய்து வருகிற அந்த பணி இன்னைக்கு வந்து நல்ல, அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வசமா மாட்டிக்கிட்டாருடாமா, அத மாதிரி வந்து இன்னைக்கு மோடியை வந்து he has been trapped. அவரை கொண்டு வந்து ஒரு கன் பாயிண்ட்ல உணர்ந்து வச்சுட்டாரு. இப்ப நாளையில இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் சலசலன்னு கீழே விழுந்துரும். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 25% டேரிஃப் வந்து ஈவன் டிரான்சிட்ல இருக்கிற குட்ஸ் கூட அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. சோ வாட் ஆல் குட்ஸ் வந்து ஆன் டிரான்சிட்னா கூட அவன் அங்க வந்து இறக்க மாட்டான். அப்போ திருப்பூர்ல இருந்து மற்ற ஊர்கள்ல இருந்து இறக்குமதிக்கு ஏற்றுமதி செய்திருக்கிற அந்த குட்ஸ் எல்லாம் வந்து நடு வழியில நிற்கும். இங்க எக்கனாமி வந்து படுத்துரும். ஆல் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், லெதர், கார்மெண்ட்ஸ், இதை போல முக்கியமான தொழில்கள் வந்து அவ்வளவு நமக்கு அமெரிக்காவுக்கு தான் போகணும். என்னுடைய எக்ஸ்போர்ட்ல வந்து 30 விழுக்காடு 30% has to go to அமெரிக்கா. சோ இது வந்து நாளைக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரஷர் பாயிண்ட். இன்னும் 10 நாள்ல வந்து மோடி வந்து அது என்ன சொன்னாலும் ஏத்துக்கிடக்கூடிய நிலைமைக்கு வந்துருவார். மோடி என்ன ட்ரம்ப் என்ன சொல்றாரோ, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிரஷரை தாங்க முடியாது. எல்லா இடத்துலயும் கம்பெனிகள் வந்து சத்தம் போட ஆரம்பிப்பாங்க, பேப்பர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க, ட்ரேட் யூனியன்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க, லேபர் வந்து அன்ரெஸ்ட் ஆயிடும், முதலாளிகள் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுவான், பேங்க் பேமெண்ட் வந்து ஒழுங்கா வராது. சோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில வந்து ஜிடிபி வந்து will start falling down. சோ ஆகஸ்ட் 25 சொல்றதுக்குள்ள இவர் வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஜப்பான் வந்து இந்தோனேஷியா அந்த நாடுகள்லாம் வந்து எப்படி டோட்டலா சரண்டர் ஆகி நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு எழுதி கொடுத்து வந்திருக்கிறாங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு அவரை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இந்த அழுத்தத்தை வந்து ஆபரேஷன் சிந்தூர் சீஸ்ஃபயர் டைம்ல இருந்தே ட்ரம்ப் கொடுக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். நேத்து கூட பேசி இருக்கிறாரு, ட்ரேட காரணம் காட்டி நியூக்ளியர் வார் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இந்த வாரம் நிறுத்தினேன் அப்படின்னு நேத்து கிட்டத்தட்ட 30வது தடவை அவர் சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா எழுப்புறாரு. இந்திரா காந்திக்கு இருக்கக்கூடிய தைரியத்துல 50% உங்களுக்கு இருந்ததுன்னா கூட ட்ரம்ப் போய் சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுங்க, அதை ஏன் பதிவு பண்ண மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கிறாரு. இவ்வளவு திங்ஸ் ஆர் அட் ஸ்டேக் அப்படிங்கும் பொழுது ஏன் இன்னும் மோடி இவ்வளவு மௌனமா இருக்கு? அதாவது ரெண்டாவது, மோடி வந்து அமெரிக்காவை வந்து பகைக்க முடியாது. அமெரிக்காவை வந்து பகைச்சாருன்னா அவர் இஸ்ரேலையும் பகைக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் நமக்கும் உள்ள ராணுவ ரகசிய ஒப்பந்தங்கள், நாம வந்து இப்போ நம்ம வந்து இந்த உளவு பார்க்கக்கூடிய சாதனங்கள் எல்லாமே நம்ம இஸ்ரேல்ல இருந்து தான் வாங்குறோம். பெகாசஸ்னு சொன்னோம் பாத்தீங்களா, இவைகளெல்லாம் என்ன செய்திருக்கிறது? நமக்கு வந்து இந்த புதிய தொழில்நுட்பங்களின் உதவியோடு இந்தியாவில் என்ன நடந்திருக்கிறது? நாளைக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப தோண்ட பாத்தீங்கன்னா மிஸ்டரி மாதிரி வரும். அதை போன்ற பலவிதமான நெருக்கடிகளுக்கு வந்து இந்த பாஜக அரசும் மோடியும் உள்ளாக்கப்படுவார். அதனாலதான் அவருக்கு அந்த தைரியம் இல்லை. இன்னைக்கு வந்து எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. இந்தியா இஸ் எ கிரேட் கண்ட்ரின்னு பேசினாரு. அப்படிப்பட்ட கிரேட் கண்ட்ரி அப்படிலாம் ஒரு நாள் ட்ரம்ப் பேசினார். மோடி இஸ் மை கிரேட் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் பேசினாரு. இங்க வந்தாரு குஜராத்ல வந்து இந்த ஸ்டேடியத்துல இருந்து அவர் இந்தியாவை பற்றி பேசிய வார்த்தைகளை நீங்க கேளுங்க. இன்னைக்கு அவர் வந்து இந்த பேட் எக்கனாமின்னு சொன்ன வார்த்தைகளையும் கேளுங்க. நம்ம இவர் ட்ரம்ப் சொல்றாரோ சொல்லலையோ, இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட்ஸ் இன் த வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சந்தை, உலக சந்தையில நம்ம இல்லாம அந்த சந்தையே இருக்க முடியாது. The world market cannot be without the Indian presence. ஏன்னா நம்மகிட்ட தான் கன்சியூமர்ஸ் ஜாஸ்தி, நம்மகிட்ட வந்து கன்சியூமிங் பாப்புலேஷனும் ஜாஸ்தி. இந்த யூத் who are all வந்து able to generate work, earn and they have to buy things, இதெல்லாம் வந்து தான் மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு சீனாவுக்கு அடுத்தாப்புல நம்மகிட்ட தான் இருக்குது. நம்முடைய இன்டெலக்சுவல் அக்குமெண்ட், நம்முடைய வந்து ஹியூமன் ரிசோர்சஸ், நமக்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு வந்து கிடைச்சிடாது. ஆஃப்டர் ஆல் ட்ரம்ப் வந்து இஸ் கோயிங் டு பி 4 years wonder. Almost 1.5 years is over. So another 2.5 years only. So he is not going to be there entirely on America as the president. And there will be naturally, he cannot come contest elections also again
as per the constitution of the country. So அப்படி அவர் நம்மள ஆனா என்னன்னா மோடி வந்து பலவீனமான பிரதமராக இருக்கிறார். அதான் இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற துரதிஷ்டம் வந்து அதுதான். இவர் வந்து இந்திரா காந்திய மாதிரி, அன்னைக்கு இந்திரா காந்தி கையில பெரிய எக்கனாமி கிடையாது. அன்னைக்கு இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கின்ற போது இவ்வளவு பெரிய பொருளாதாரம் நம்மகிட்ட கிடையாது. அப்போ அங்க வந்து கிசிங்கர் சொல்றாரு, நீங்க என்னமா இப்படி கோவப்பட்டு எழுந்துச்சு வர்றீங்க, அவன் வந்து நிக்சன் வந்து யாரு, அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க வந்து ஒரு ஒரு புவர் கண்ட்ரி, நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு எக்கனாமி என்ன ஆகும், வேலை வாய்ப்பு என்ன ஆகும்னு சொல்றாரு. அந்த அம்மா வந்து எவ்வளவு தைரியமா சொல்றாங்க, மிஸ்டர் கிசிங்கர், ஐ ஆம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. அதனால வந்து ஐ வில் நாட் வி வில் நோ ஹவு டு டீச் தம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. 7th ஃபிளைட் அனுப்புறாங்க. சப்மரீன்ஸ், நியூக்ளியர் சப்மரீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால்ல வந்து நிக்குது. அந்த அம்மா வந்து ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்காம பங்களாதேஷ அடிச்சு நொறுக்கி தனி நாடாக பிரிச்சு கொடுத்ததுதான் அந்த அம்மா வந்து. அந்த மாதிரி ஒரு செட் லால் பகதூர் சாஸ்திரி, அவர் வந்து எவ்வளவு வந்து ஒரு திண்மையான பிரதமர்னா, அன்னைக்கு ரஷ்யன் இன்டர்வென்ஷனை கூட அவர் நினைச்சபடிதான் அதை முடிச்சாரே உடைய எந்த பிரதமரும். இப்ப நீங்க இந்த பெஹல்காம் அந்த ஆபரேஷன் சிந்துரை ஏன் நிறுத்தினீங்கிறதுக்கு இன்னைய வரைக்கும் அவங்க பதில் சொல்லணும். எனி வார் ஷுட் கம் டு எ லாஜிக்கல் எண்ட். இப்ப நீங்க கார்கில் வார் நின்றுச்சுன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்க ஆக்குபை பண்ண இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த தேசத்தினுடைய பிரதமரே சொல்லி அந்த ஆர்மி வித்ட்ரா பண்ண பிறகுதான் அந்த வார் முடிஞ்சது. பங்களாதேஷ் உண்டாக பிறகுதான் அந்த பாகிஸ்தான் வார் முடிஞ்சது. ஆனால் இதில் என்ன முடிவு வந்திருக்குது? ஆனா ஏன் நிறுத்தினாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் சொன்னாருன்னா. அதை ட்ரம்ப் வந்து 30 தடவை சொல்லிட்டாரு. அதை ஏத்துக்கொள்ள வந்து கூட இவருக்கு வந்து அதை மறுக்க கூட இவருக்கு தைரியம் இல்லை என்பதுதான் ரொம்ப பலவீனமான பிரதமர் என்பதை காண்பிக்கிறதோ என்று நான் அஞ்சுகிறேன். ஆனா பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் நடந்த பொழுது கேட்ட ரெலவெண்ட் கேள்விகளுக்கு எதுக்குமே நேரடியாக பதில் சொல்லாம எல்லா பழியும் தூக்கி ஒட்டுமொத்தமா நேருஜி மேல போடக்கூடிய ஒரு தோரணையை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்குமே நேரு தான் காரணம், அவர் எடுத்த முடிவுகள் தான் காரணம், இந்திரா காந்தி எடுத்த முடிவுகள் தான் காரணம். இதை தாண்டி நீங்க இன்னும் அழுத்தமா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறீங்க, எதிரி நாடு மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸை தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய பாஜகவுடைய இந்த ஆட்டிடியூடை எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய வந்து கோர் இஷ்யூஸ்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் நோக்கமா, இல்ல காங்கிரஸை வந்து ஒரு மோகன் பகாவத்தே சொல்லிட்டாரு ஒரு கட்டத்துல, எதிரி கட்சிகளா பாக்காதீங்க, எதிர்கட்சிகளா பார்த்து ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் நடத்துங்கன்னு. நீங்க ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன், பார்லிமெண்ட்ல நீங்க வந்து இருந்திருக்கிறீங்க. இந்த வாட்டி இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த பார்லிமெண்ட் டிஸ்கஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமானதாக இருந்ததா? அதாவது இந்த முறை வந்து பிரதமர் பாராளுமன்றத்துல பேசுகின்ற போது எவ்வளவு ஹாலோ இஸ் இன்சைட், ஒரு உள்ளீடற்ற பிரதமரா அவர் தன்னை வந்து வெளிப்படுத்திக் கொண்டார். அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதனாலதான் 2வது நாள் ராஜ்யசபாக்கு வரல. வழக்கமா இதை போன்ற விவாதங்கள் வருகின்ற போது ராஜ்யசபாவில் அவர் பதில் சொல்லணும். ஏன்னா முதல் நாள் அவர் பேசியதை தவிர வேற பேசுவதற்கு அவரோட ஒன்றும் இல்லை. முதல் நாள் அவர் என்ன பேசினார்னு கேளுங்க. இஷ்யூ வந்து என்ன இஷ்யூ? ஆனா சோழ ராஜ்யங்களை பற்றி பேசினாரு, ராணா பிரதாப்பை பற்றி பேசினாரு. நீங்க வந்து எதெல்லாம் வந்து தேவையில்லையோ, தேவையில்லாத விஷயங்களை முழுவதும் பேசி எது தேவையோ அதை பற்றி வந்து பேசல. கடைசி வரைக்கும் இந்த 22 பேர் உயிரோடு சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு யார் பொறுப்பு? அந்த கேள்விதான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அந்த கவர்னர் வந்து இது என்னுடைய பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டார். என்னுடைய பொறுப்பு தான். ஆனா கவர்னர் வந்து இஸ் நாமினேட்டட் பை த ஹோம் மினிஸ்டர். காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் வந்து டைரக்ட்லி ஹேண்ட்பிக். இந்த சீஃப் மினிஸ்டருக்கு லா அண்ட் ஆர்டர்ல ரோல் கிடையாது. அவருக்கு போலீஸும் கிடையாது, லா அண்ட் ஆர்டர்ல கிடையாது. அமித்ஷா போகும்போதோ, மோடி போகும்போதோ, ஆர்மி ஜெனரல்ஸ் போகும்போதோ அங்க உட்கார்ந்து எந்த டிஸ்கஷன் அவங்க நடத்தினாலும் லெப்டினன்ட் கவர்னரோட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அவங்க கூப்பிடுவதே இல்லை. He was deliberately kept out of all those things. So the entire security வந்து was in the hands of Amit Shah. இன்னைக்கு வந்து அவங்க வந்து சுட்டுட்டோன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம வந்து அதை கொஸ்டின் பண்ணல. ஏன்னா அதை கொஸ்டின் பண்றதுக்கு வந்து நிறைய இன்னைக்கு தகவல்கள்லாம் வருது. ஏன்னா வந்து அங்க இருந்து வர்றவங்க ஒரு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் நாடு தாண்டி நாடு வந்து ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டா வருவாங்க, வந்து ஓட்டர் ஐடியோடய வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல ஓட்டர் ஐடியே கிடையாது, அங்க வந்து சீரியல் நம்பர் தான் உண்டு, ஓட்டர் ஐடியே கிடையாது. ஸோ பாகிஸ்தான் சாக்லேட் இருந்தது,
பாகிஸ்தான் ஓட்டர் ஐடி இருந்ததுன்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க. அது வந்து ஒரு புறம் நாங்க அதை பழி தீர்த்து கொண்டோம், 3 பேரை சுட்டு கொண்டு விட்டோம்னு சொல்றோம். ஆனால் அந்த 22 பேரு வந்து அந்த இடத்துல வந்து சாகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜவான் இருந்தா போதும். அந்த இடத்துல ஒரு ஜவான் வந்து ஒரு மெஷின் கன்னோட நின்றுப்பாரே, ஆனால் இந்த கொலைகளே நடந்திருக்காது. ஏன்னா 2000 பேர் அங்க இருக்கிறாங்க. நமக்கு காஷ்மீர்ல 3 லட்சம் செக்யூரிட்டி போர்சஸ் நம்ம வச்சிருக்கிறோம். 4 லட்சம் பேர் போலீஸோட சேர்த்து 4 லட்சம் யூனிஃபார்ம்டு போர்சஸ் இருக்கின்ற போது 2000 பேர் வந்து டூரிஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஜவான் கூட இல்லைன்னு சொன்னா அந்த லேப்ஸுக்கு வந்து யார் பொறுப்பு? அதுதான் the crux of the debate. ஆனா அந்த கேள்விக்கு வந்து கடைசி வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களான்னா, அது அமித்ஷா வந்து வீராவேசமா வந்து அவர் பேசுகிற துணியை பார்த்தீங்கன்னா ஒரு பார்லமெண்ட்ல ஒரு உள்துறை அமைச்சர் வந்து பேசுகிற மாதிரி இல்ல. ஏதோ ஒரு பொதுக்கூட்ட மேடையில ஒரு அரசியல் கூட்டத்துல பேசுகிற பேச்சாத்தான் இருந்ததே ஒழிய ஒரு முக்கியமான தேசத்தை எதிர்நோக்கி உள்ள ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையில ஒரு உள்துறை அமைச்சர் எவ்வளவு பொறுப்போட பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2 பேருடைய பேச்சையுமே சாதாரண ஜனங்கள் கூட ஏத்துக்கலாம். அதனால பிரதமர் வந்து இந்த பாராளுமன்ற உரையில வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய தோல்வியினை, இயலாமையினை ஒத்துக்கொண்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இந்த என்டையர் ஆபரேஷன் சிந்தூர் தொங்கி போன மோடியோடைய இமேஜ தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் பாஜக பார்த்ததே தவிர, இதுல அவங்களுக்கு கொஞ்சமாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நம்ம முன்ன வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே இல்ல. இது மோடியோட இமேஜ சால்வேஜ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே மோடியோட இமேஜை இவங்களால இது மூலமாக சால்வேஜ் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இத வந்து அவங்க வந்து எப்படி கொண்டு போக நினைச்சாங்கன்னா, அந்த சோஃபியா குரேஷி இன்சிடென்ட் தான் ஒண்ணு. அந்த சோஃபியா குரேஷியை கொண்டாந்து எதற்காக முதல்ல உட்கார வச்சாங்க? ஆர்மில there are so many officers, so many experienced officers, seasoned officers, and why they have brought Sophia Qureshi na, she belongs to a minority Muslim community, so she will speak to the world as a representative of the Indian army, which is basically secular in nature. அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்களோட அன்னைக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு இமேஜ் தேவைப்பட்டது. ஏன்னா டு வின் த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். இன்னைக்கு வந்து நமக்கு இந்த நம்மளோட தொடர்ந்து நம்மோட இருக்கிற கல்ஃப் வளைகுடா நாடுகளை எல்லாம், அந்த நாடுகள் இருக்கிற மக்களை, அந்த தலைவர்களை எல்லாம் திருப்தி பண்றதுக்காக தேகர் அது முடிஞ்ச பிறகு அந்த 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 ஆர்மி ஆபீசர் 3 ஜெனரேஷன் அவங்க ஆர்மி இருக்கிறாங்க. அவங்க அப்பா, அவங்க தாத்தா. அத வந்து ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு? தீவிரவாதிகளின் சகோதரின்னு சொல்றாரு. இதுவரை அந்த அமைச்சர் பதவியில் இருக்கிறார். இதுவரை அவரை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கல. அப்போ நீங்க வந்து முதல்ல இருந்து நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இஸ்லாமியரா வந்து நீங்க வந்து கலிமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுத்தான் கொலை செஞ்சாங்கன்னு முதல்ல இருந்தே நீங்க ஆரம்பிச்சீங்க. அத வந்து ஒரு ஒரு அருமையான சகோதரி, திருவனந்தபுரத்து சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய அப்பா வந்து இறந்து போறாரு. எனக்கு வந்து எங்க அப்பா இறந்து போனாரு, என்னை பாதுகாத்து கொண்டாந்ததுல வந்து 2 காஷ்மீர் இளைஞர்கள், 2 புதிய சகோதரர்கள் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த 2 பேரை சொன்னாங்க. அந்த குதிரை ஏத்துக்கிற அந்த பையன் அவன் ஓடி வந்து அந்த துப்பாக்கிய, எதிரியுடைய தீவிரவாதிகளுடைய துப்பாக்கிய புடுங்கி சுடாதுன்னு சொன்னான். அவனை சுட்டு கொண்டாங்க. அவன் ஒரு முஸ்லீம். இப்ப பூஞ்ச் பகுதியில 28-30 பேர் இறந்து போனாங்க. அவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ். பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து வீடுகளை புற அடிச்சிருச்சு. அந்த வீடுகளை முழுமையான இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு வந்து எவ்வளவு வந்து நஷ்டஈடு கொடுத்தாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்க. அவர்களுக்கு எல்லாம் இன்னும் வந்து நஷ்டஈடு கூட கொடுக்கல. அப்போ இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல பேசுகின்ற போது அவர்களை பற்றியெல்லாம் வந்து பிரதமர் சொல்லியிருக்கணும்ல. 2வது, காஷ்மீர் மக்கள் வந்து இந்த இஷ்யூல ஒட்டுமொத்தமாக திரண்டு அந்த தீவிரவாத சம்பவம் பகல்காம்ல நடந்து முடிஞ்ச உடனே தானாகவே லட்சக்கணக்கில் சாலைகள்ல திரண்டு we are not party to it, நாங்க இதை வந்து அனுமதிக்க முடியாது, இது எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரே குரலில் வந்து அவர்கள் உரக்க சொன்னாங்க. அந்த மக்களை வந்து ஒரு வார்த்தை வந்து பாராட்ட கூட நம்முடைய பிரதமருக்கு வந்து தோணது. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அதை என்ன நினைச்சாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து ஒரு இன்னும் இஸ்லாமியருக்கு எதிரான, அதாவது பாகிஸ்தான்ங்கிறத விட இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை போலத்தான் வந்து அவங்க வந்து
பாஜக ஹேண்டில் பண்ணுச்சு. அதைத்தான் ராகுல் காந்தி வான் பண்ணார். பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லாதீங்க. எப்போ அவர் 3 மாசத்துக்கு முன்னால பார்லிமெண்ட்ல பேசும்போது பாகிஸ்தான் ஒண்ணுமே கிடையாது, பாகிஸ்தானுக்கு பின்னால் இருக்க சீனாவை குறித்து கவனமாக இருங்க, சீனாவோட தான் நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு எல்லாரும் சிரிச்சாங்க. இன்சைட் தி பார்லிமெண்ட் இந்த பிஜேபி மெம்பர்ஸ் were laughing at him. ஆனா இன்னைக்கு அது உண்மையாக போயிடுச்சு. சைனாவுடைய இன்டெலிஜென்ஸ், சைனாவுடைய ஃபைட்டிங் ஏர்கிராப்ட், சைனாவுடைய அம்யூனிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நம்மை ஒரு 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 அடுத்த கட்டத்திற்கு போக முடியாம அமெரிக்க குடியரசுத் தலைவரை நடுவிலே வைத்துக் கொண்டு நம்மை முடக்கி மோடியை மட்டுமல்ல இந்தியாவையே அசிங்கப்படுத்தி விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். பல இக்கட்டான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து இந்தியாவை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வரப்போறோம் அப்படிங்கறத வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். பல முக்கியமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.